தலைப்பு நாம் எப்படி இருக்கையில் கிறிஸ்து மரித்தார். முதல் பாயிண்ட் ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கையில் கிறிஸ்து மரித்தார். இதான் என்னுடைய முதல் பாயிண்ட். நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கையில் கிறிஸ்து மரித்தார். நீங்க எழுதி கொள்ளும் போது இப்படி எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு வசதியா இருக்கும். நாம் பலன் உள்ளவர்களாய் இருக்கும்போது, ரொம்ப அதிக பலத்தோடு இருக்கும்போது, நான் மிகப்பெரிய பலவான், என்ன மாதிரி ஒரு பெரிய பயில்வான் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. நாம் பலனற்றவர்களாய் இருக்கையில், நான் பலவீனனாய் இருக்கையில், நான் நோஞ்சானாக இருக்கையில், நான் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். இந்த தபசு காலத்துல, தவ காலத்துல, லெந்து நாட்களில அதிகமாக சிலுவை தியான ஆராதனை அதிகமாக அப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் பலன் உள்ளவர்களாய் இருக்கும்போது மரிக்கவில்லை, பலன் அற்றவர்களாய் இருக்கும்போது சிலுவையில மரித்தார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் ஒரு வசனம் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 8:17 வாசிக்கலாம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பலத்தை ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லல, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. நாம் ஒரு பலவீனமான பாண்டம். நம்ம என்ன சொல்றோம்? பைபிள் சார், ஐயா பைபிள் தான் சொல்லுது பெண்கள் தான் பலவீன பாண்டம். யாருங்க சொன்னது? எல்லாருமே பலவீனமான பாண்டம் தான். பெண்கள் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். அப்போ நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சரி, அப்படின்னா நம்ம பலவீனன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறதுல, இந்த பலவீனம், இந்த சுகவீனம் எப்படி வருகிறது? இது யாருனால வருகிறது அப்படின்னு சொன்னா, முதல் காரணம் யார் தெரியுமா? பிசாசு. இந்த தபசு காலத்துல, லெந்து நாட்களில நீங்க சோம் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களை விட மாட்டான். ஏதாவது ஒரு பலவீனம் உங்களை என்ன பண்ண தெரியுங்களா? ஐயா உபவாசம் இருக்கலாம்னு நினைச்சேங்க ஐயா, அப்படியே கை கால்லாம் ஒதுருது ஐயா, பட 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 படன்னு வருதுங்க ஐயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பலவீனத்தை உங்களுக்கு கொண்டு வருவான், சுகவீனத்தை கொண்டு வருவான். பிபி ஏறும், சுகர் ஏறும், திடீர்னு வேர்த்து கொட்டும். எதுக்கு? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும்னு நினைச்சதுக்கே. சில சீர்கத்தை பார்த்தா அப்படிதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மெயினான ஆளு இந்த பிசாசு. ரெண்டாவது பாருங்க, இந்த பாவம். இந்த பாவம் என்ன பண்ணுது? வியாதியை கொண்டு வருகிறது, பலவீனத்தை கொண்டு வருகிறது. சில சொல்றாங்க, பாவம் எப்படிங்க ஐயா பலவீனத்தை கொண்டு வரும்னா, மறைமுகமான பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மறைமுகமான பாவங்கள் சில நேரத்துல வியாதியை, பலவீனத்தை, சுகவீனத்தை நம்ம சரீரத்துல கொண்டு வரும். ஐயா சாப்பிடக்கூடாததை நிறைய சாப்பிட்டுட்டேன், மிட் நைட் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டேன், ஜீரணமே ஆகல, அதையும் இதையும் சாப்பிட்டேன், அதனாலதான் எனக்கு பலவீனம் வந்துச்சு. ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சாப்பிட்டு வந்த பலவீனம். ஆனா நான் இன்னொரு பக்கம் சொல்லுகிறேன், மறைமுகமான பாவத்தினால கூட வியாதி வரும், பலவீனங்கள் வரும். இப்போ ஒரு ஸ்கேனர் மாதிரி உங்க முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். எதனாலலாம் வருதுன்னு ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம். அல்லேலூயா. பிசாசுனால வருது, பாவத்தினால வருது, சாபத்தினால வருது. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் சாபம் இருந்ததா? இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரித்த பிறகு கலாத்தியர் 3:13 சொல்லப்படுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டுக் கொண்டார். அந்த 3 சாபமால வந்துடுது.
உலக பிரகாரமா உலக மக்கள் நம்புகிறதான 13 சாபமும் உள்ள அடங்கிடுது. எல்லா சாபத்தையும் அவர் எடுத்து போட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, இயேசு எடுத்து போட்டாரு. ஆனா இன்றைக்கும் உலக மக்கள் சாபம் இருக்குதானா? இருக்குதுன்னு நம்புறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்முடைய சாபத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டார். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ சாபத்தினால கூட பலவீனம் வருமானா? வரும். சாபத்தினால கூட சுகவீனம் வருமா? வியாதி வருமா? வரும். அடுத்து மரணத்தினால கூட பலவீனம் வரும். மரண படுக்கை வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருந்த மனுஷன் அப்படியே படுத்துருவான். மரண பயம், மரண பயம் கூட நம்மள ஆளை ஒடிக்கிடும். அப்ப எப்படிலாம் வருதுன்னு சொன்ன இல்லையா? அந்த பலவீனம் எப்படி வருது? யாரால வருது? பிசாசுனால வருது, பாவத்தினால வருது, சாபத்தினால வருது, மரணத்தினால வருது. ஓகே. ஆனால் வேதம் நமக்கு அழகா சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. ஒரு கைத்தட்டல கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? கையை தட்டுங்க பாப்போம். இது ஒன்ன வேலைக்கு ஆகாது. நல்ல நல்ல ஜோரா கையை தட்டுங்க பாப்போம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அப்போ பலவீனம் இருக்கிற இடத்துல ஒரு பலன் வருகிறது. பலவீனம் இருக்கிற இடத்துல ஒரு பலன் வருகிறது. நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு பலத்தை தருகிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு. கையை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, பயந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்க பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு பலத்தை தருகிறார், பலனை தருகிறார், சத்துவத்தை தருகிறார். அப்படின்னா என்ன பலன்னா? 4 பலன் இருக்கு. எத்தனை பலன் இருக்கு? 4 பலன் பைபிள்ல இருக்குதுங்க. வேணா எழுதிக்கங்க. 1 உன்னத பலன், 2வது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், 3வது கழுகு கொப்பான பலன், 4வது புதிய பலன். அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? உன்னத பலன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகு கொப்பான பலன், புது பலன். நம்முடைய பலவீனத்தை அவர் எடுத்துக்கொள்றாரு. நம்முடைய பலவீனங்களை, சுகவீனங்களை, நோய்களை அவர் எடுத்துக்கொள்றாரு. அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? ஒரு பரிமாற்றம், ஒரு பண்ட மாற்றம் ஒரு சிலுவையில நடக்குது. என்ன நடக்குது? நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை, இது எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிறாரு. அவரிடம் இருக்கிறதான உன்னத பலன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகு கோப்பான பலன், புதிய பலன். 4 பலனை சொல்லுங்க, அப்படியே மனப்பாடம் ஆயிட்டோம். உன்னத பலன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகு கொப்பான பலன். சூப்பர். அல்லேலூயா. ஆமா, என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, செய்தி ஞாபகம் வச்சுப்பீங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. பலவீனத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரா? 4 பலனை கொடுக்கிறார். இந்த 4 பலனை கொடுத்த பிறகு இனி நான் பலவீனன் அல்ல, பலவான். இப்ப கையை கொடுத்து சொல்லுங்க, இனி நீங்க பலவீனர் அல்ல, பலவான். 4 பலத்துக்கு சொந்தக்காரன் சொல்லுங்க.